சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ஆசைக்கு எதிரா நீங்க பேசுனதும் என்னால அதை தாங்கிக்க முடியலக்கா. அதனாலதான் நானும் உங்களை எதிர்த்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கக்கா. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஒரு எதிர்கால கனவு இருக்கதான் செய்யும். அப்படி உனக்கும் ஒரு கனவு ஆசை இருந்திருக்கு. அத தப்புன்னு சொல்ல முடியாது. இல்லக்கா, எனக்கோ அன்னபூர்ணிக்கோ ரேஷ்மாவுக்கோ இப்படி ஒரு ஆசை வந்திருக்கவே கூடாது. அது தப்புன்னு இப்ப நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்க்கா. அக்கா, உங்க தம்பி இப்ப நான் சொல்றேன்க்கா. இப்ப செலியனுக்கு நீங்க எந்த பொண்ணை பாத்தீங்களோ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைங்க. அதுக்கு நானும் என் மகளோ என் மனைவியோ நிச்சயம் குறுக்க வரமாட்டோம்க்கா. பொண்ணு கொடுத்தாதான் அக்கா தம்பி பாசம் நிலைச்சிருக்கும். அப்படி இல்லனா நிலைக்காதுன்னு எதுவுமே இல்லக்கா. யார் யார் தலையில என்ன எழுதி இருக்கோ அதுதான்க்கா நடக்கும். செலியன் தலையில ரேஷ்மா தானே எழுதி இருந்தா அத உங்களாலையும் தடுக்க முடியாது, என்னாலையும் தடுக்க முடியாது. அந்த கடவுள் போட்ட முடிச்சு என்னவோ அப்படிதானக்கா எல்லாமே நடக்கும். அக்கா, செலியனுக்கு இப்ப பாத்திருக்கிற பொண்ணோட கல்யாணத்தை சீரும் சிறப்பமா நடத்துங்கக்கா. அதுக்கு நாங்க எல்லாரும் முன்னால நின்னு என்ன செய்யணுமோ அத நிறைஞ்ச மனசோட பரிபூர்வமா செய்வோம்க்கா. இன்னைக்கு நான் உங்களை எதிர்த்து பேசினது அதுவே என் வாழ்க்கையில முதலும் கடைசியுமாவே இருக்கட்டும். இனிமே இந்த விஸ்வநாத சாகர வரைக்கும் ஒரு விசுவாசமான நாயா உங்க காலடியில இருப்பேனே தவிர உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்க்கா. நீங்க எனக்கு அக்காவா கிடைச்சதுக்கு நான் 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் பண்ணி இருக்கணும்க்கா. நீங்க என் தெய்வம்க்கா, தெய்வம். டேய் புருஷா, நீ பெரிய நடிகண்டா. உன்னையெல்லாம் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லடா. என்ன நடிப்பு! பொண்ணு வீட்டை விட்டு போன்னு நானும் மனசார சொல்லலடா. நீ போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு வாழ்க்கைய புரிய வைக்கணும், இந்த அக்காவோட பாசத்தை புரிய வைக்கணும்னு தான் நான் அப்படி ஒரு வார்த்தைய சொன்னேன். எப்போ நீ என்ன புரிஞ்சுக்கிட்டியோ அப்பவே நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். உங்க எல்லாரையும் மன்னிச்சுட்டேன். ரேஷ்மா வா. அண்ணி, உங்களை யாரை எதிர்த்து பேசினாலும் அவங்கள நீங்க ஜென்மத்துக்கு ஒதுக்கி வச்சிருவீங்க. ஆனா எங்களுக்கு மன்னிப்பு கொடுத்து ஏத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி அண்ணி. சாரி ஆண்டி. முதல்ல 2 பேரும் எந்திரிங்க. வீட்ல நல்ல காரியம் நடக்கிறப்போ கெட்ட காரியம் வந்து தலைய காட்டிட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இப்ப நடந்த விஷயத்த நான் எடுத்துக்கிட்டேன். இனிமே ஒரு பிரச்சனையும் இருக்காது. போய் செழியனோட கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் நல்லா பண்ணுங்க. போங்க. சரிங்க அண்ணி. செழியனுக்கு கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் நாங்க தூக்கத்தை தூக்கம்னு பார்க்க மாட்டோம், சாப்பாடுன்னு பார்க்க மாட்டோம். எங்க கனவெல்லாம் கல்யாண வேலைகள்ல மட்டும்தான் அண்ணி இருக்கும். என்ன 2 காஃபி மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? போ, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா. ஐயோ அண்ணி, பரவாயில்ல, நீ இருக்கட்டும். ஏங்க போலாங்க. ரேஷ்மா போ. அக்கா வரங்க.
அப்படி வை. காயத்ரி, பொண்ணு வீட்டுக்காரங்க நாளைக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அடுத்து கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நீயும் கூட மாட இருந்து எல்லா வேலையும் செய்யணும். உன்னால இங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, புரியுதா? சரிங்க மேடம். ம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கண்ணம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாம நல்லபடியா உபசரிச்சு அனுப்பணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. சரி போங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். வாங்க. சரிங்க சார்.